ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து 15 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 15 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஷுவராக சொல்லிடலாம். ஸோ இந்த பார்ட் வந்து என்ன மாதிரி பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் பேசிக் கான்செப்ட் தான், சரியா? ஸோ இந்த ரேஷியோ போர்ஷனில் பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். நீங்கள் அடுத்தது சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் A is to B is equal to 7 is to 9, B is to C is equal to 15 is to 7, find A is to C, சரியா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ABC 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம போட்டுக்கலாம் ABC அப்படி 3 போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, A is to B 7 is to 9 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் 7 is to 9 போட்டுக்கலாம். அடுத்து B is to C பார்த்தீங்கன்னா 15 is to 7 போட்டுவோம். ஸோ Bக்கு நேராக 15, Cக்கு நேராக 7. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கும், இந்த இடத்துல கேப் இருக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க நம்பரை அப்படிங்க போட்டுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி அடுத்து இங்கே 15 இங்கே இருக்குது, இங்கே கேப் இருந்துச்சு. ஸோ 15 அப்படி என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி போட்டுக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 7 × 15 105, 9 × 15 135, 9 × 7 அப்படி பெருக்கி கீழே போட்டுடணும். கீழே போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமனாக கட் பண்ண முடியாது, கட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ 63 இருக்குது. ஸோ 3 மூணாவது வாய்ப்பாடு போகும். ஸோ 3 2 6, 3 1 3 அந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஃபார்மெட், அதாவது லாஸ்ட் ஃபார்மெட் வர, சரி, லீஸ்ட் ஃபார்மெட் வர நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்துக்கணும். ஸோ கட் பண்ணி கொண்டு வந்த பிறகு கொஸ்டினை பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்குறான், ஃபைண்ட் A is to C. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அவன் கேட்ட கொஸ்டின் A is to C தான். அப்போ இந்த நீங்கள் இடத்த நீங்கள் கட் பண்ண அவசியமே இல்லை, அப்படி விட்டுடலாம், சரியா? ஸோ ஏயும் சியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி ஆன்சர் நீங்கள் போட்டால் போதுமானது. ஸோ ஆன்சர் வந்து 35 is to 21, சரியா? ஸோ இதே பேட்டர்னில் இது வந்து 3 பேராமீட்டர். சப்போஸ் 4 இருக்குன்னு வைங்களா. ஸோ A is to B is to C is to D கொடுத்து கொஸ்டின் எடுக்கல, பட் நான் சொல்லி தரேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 கொடுத்தா வைங்க. எக்ஸாம்பிளுக்கு A is to B வந்து 1 is to 2ம், B is to C வந்து 3 is to 4ம், C is to D வந்து 5 is to 6ன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேப் இருக்கும், சரியா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 2க்கு இதுக்கு கேப்புக்கு பற்றி என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2 போடுங்க, இங்கேயும் 2 போடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு. அப்போ இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இங்கே 3 போடுங்க. இங்கே வந்து 4 பக்கத்தில் இருக்குது. ஸோ 4 போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் 2 கேப் இருக்குது. லீஸ்ட்டாக பக்கத்தில் என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 5 போடுங்க, இங்கேயும் 5 போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் போதும், பெருக்க வேண்டியதான் 2 × 4 × 6. ஸோ எல்லாத்தையும் பெருக்கி கீழே போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே ஒரு கேப் தான் இருக்குது. ஸோ ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. இங்கே 2 கேப் இருந்துச்சுன்னா நம்பர் பக்கத்துக்கு நம்பர் 2 டைம்ஸ் போட்டால் போதும், சரியா? ஸோ போட்டுட்டு அஸ்யூஷுவல் நீங்கள் பெருக்கிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். A to C கேட்கலாம், இல்லை A + C கேட்கலாம். எதுனாலும் சரி கொஸ்டினை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் X is equal to 1/3y and Y is equal to 1/2z, then find X, Y, Z, சரியா? என்ன கொடுத்துருக்கான், X is equal to y/3 கரெக்டு தானே? ஸோ y/3 கொடுத்துருக்காங்களா? நமக்கு என்ன தேவை, நமக்கு X is to Y is to Z தேவை. ஸோ கண்டிப்பாக ரேஷியோவில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த Y இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தீங்கன்னா X/Y is equal to 1/3. அப்போ இந்த Y டிவிஷனில் இருக்குது, அது ரேஷியோ மாற்றிக்கலாமா? மாற்ற ஒன்றுமே இல்லை. X is to Y is equal to 1 is to 3. அது இதே மாற்றிக்கலாமா? Z இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ Z இந்த Z இங்கே கொண்டு வரீங்க, அப்போ கீழே போயிடும். இப்போ Y/Z is equal to 1/2 கிடைக்கும். அப்போ Y is to Z is equal to 1 is to 2, கரெக்டாக? அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் சம் பண்ண போகிறீங்க. X is to Y is to Z போட்டுக்கோங்க. Xக்கும் Yக்கு என்ன ரேஷியோ, 1 is to 3 தான். Yக்கும் Zக்கும் 1 is to 2. ஸோ இங்கேயும் கேப் இருக்குது, இங்கேயும் கேப் இருக்குது. கேப்புக்கு பக்கத்தில் 3 இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இருக்குது, இதையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 × 1 1, 3 × 1 3, 3 × 2 6. என்ன கொஸ்டின் கேட்குறான், X is to Y is to Z கேட்குறான். ஸோ 3மே ஆன்சர். 1 is to 3 6 அவங்களுடைய ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். If P is to Q is equal to R is to S is equal to T is to U is equal to 2 is to 3, சரியா? Then find the value of MP plus NR plus OT is to MQ plus NS plus OU. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலான்னு இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா, சரியா? அதாவது A/B is equal to C/D is equal to E/Fன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மதிப்பு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம், A + C + E டிவைடட் பை கீழே இருக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம், B + D + Fனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, சரியா? ஒரு ரூல் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க P/Q R/S T/U is equal to 2/3 கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேட்குறான், MP கேட்குறான். ஸோ Pக்கு பதில் M இருக்குது. ஸோ நம்மளும் மாற்றிக்கலாமா அந்த இதை, MP MQ, இங்கே MQன்னு இருக்கிறதுனால. அடுத்து NR NS, ஸோ இங்கே N போடலாம், இங்கே N போட்டுக்கலாம். அடுத்த OT OU, சரியா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றிக்கலாம், மேலே இருக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம்ல. அப்போ MP + NR + OT டிவைட் பை MQ
ப்ளஸ் என்எஸ் ப்ளஸ் ஓயூ சரியா. ஸோ இந்த டேர்முக்கு 2/3 ஈக்குவல். அடுத்து எம்மை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, எம்எம் கேன்சல் என்னென்னு கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாம் கேன்சல் ஆனாலும் என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு 2/3 தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் தானே வந்தால் ரிப்பீட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது கொடுத்த கொஸ்டின், இது கேட்டிருக்க ஃபார்மெட்டு, இந்த ஃபார்மெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல எம்எம் என்என் ஓஓ கட் பண்ணிக்கலாம். எனக்கு மேலேங்கேருந்து கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிங்கன்னா இதே ஃபார்மெட்டு மாறிடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 2:3 தானே. அப்போ என்ன ஸ்டார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டேரெக்டாகவே ஆன்சர் 2:3 போட்டுடலாம். பட் இந்த கண்டிஷனை பார்க்கணும். கட் பண்ண மாதிரி இருந்துன்னா சேம் ஆன்சர் வரும். சப்போஸ் கட் பண்ண மாதிரி வராமல் இருந்துன்னா ஆன்சர் மாறி வரும். ஸோ பார்த்து பொறுமையாக இந்த ரூலை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க சரியா. பட் எப்போவுமே வந்து ஷார்ட்கட்டுன்னு சொல்கிற விட ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன விஷயம் தான். சப்போஸ் இங்கே இந்த இதில் ஒரு ஓ விட்டுருவாங்க, நம்ம பார்க்க மாட்டோம். இங்கே ஃபுல்லாக பார்ப்பீங்க, இந்த லாஸ்ட்டில் ஓ விட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி பார்க்க பாருங்கள் சரியா. சரி, அடுத்த கொஷின், 4th கொஷின் பாருங்கள். இஃப் h is to y is equal to 3:1 then find h cube minus y cube raised to h cube plus y cube சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, h/y கொடுத்துருக்காங்க. ஸோ h/y is equal to 3/1 கொடுத்துட்டாங்க. பட் என்ன இருக்குது, h cube y cube இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் h cube y cube கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ h cube is equal to 27 வரும், y cube is equal to 1 வரும். ஏன்னா 3 cube 27, 1 cube வந்து 1 தான் சரியா. இனி வேறு ஒன்றுமே இல்லை, அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன கேட்குறான், h cube minus y cube divided by h cube plus y cube. சப்ஸ்டிட் பண்ணலாமா? h cube மதிப்புனா 27, y cube மதிப்புனா 1. ஸோ போட்டுக்கலாம். 27 minus 1 26, 27 plus 1 28. ஸோ ஃபர்தராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் 13:14 தான் உங்களுடைய ஆன்சர் சரியா. ஸோ ஏன் அந்த சம் கொடுத்தேன் அப்படின்னா, சிலவங்க நினைப்பீங்க எக்ஸுக்கு 3 எடுத்துக்கலாம்னு யோசிப்பீங்க. அதுக்காக கொஸ்டின் கொடுத்தேன். பட் நம்ம சாப்டர் பொறுத்த, நம்ம டாபிக் பொறுத்தவரை ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் சரியா. அந்த கான்செப்டை மறந்துடாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த 4th ப்ரொபோஷனல் to 0.12, 0.21 and 8 சரியா. ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணிங்க அப்படின்னா அப்படி போட்டுக்கணும் சரியா. ஸோ 0.12 போட்டாச்சா. அடுத்து இருக்க இஸ் டூ போட்டுக்கணும். இஸ் டூ 0.21 is equal to 8:8. அதை 4th ப்ரொபோஷன் கேட்டாங்கன்னா 4th மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ 0.12 போட்டாச்சு. அடுத்து இஸ் டூ 0.21 is equal to 8:8. இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் மாற்றிக்கணும் 4th ப்ரொபோஷன்லேயும் கேட்டாங்கன்னா சரியா. அவங்க இங்கெல்லாம் கம்மாவும் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரேஷியோ இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும் சரியா. அடுத்து எக்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, இது இன்ட்டு இந்த லாஸ்ட் வேல்யூ, இது இன்ட்டு இந்த வேல்யூ பண்ணிக்கலாமா. 0.12 into x is equal to 0.21 into 8. அப்புறம் இந்த 0.12 இந்த கொண்டு வந்துக்கலாம். ஸோ கொண்டு வந்தால் எக்ஸ் கிடச்சிரும். கட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்டில் இருக்குது, இங்கேயும் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே 2 டிஜிட்டாக இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட்டாக இருக்குது. ஸோ பாயிண்டை தூக்கிடலாம். ஸோ 21 into 8 divided by 12 போட்டுக்கலாம். ஸோ 3 4s are 12, 3 7s are 21. இதை கட் பண்ணிங்கன்னா 2. ஸோ 7 into 2 14. அவ்வளோதான் சரியா. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஹோல் நம்பரை மாற்றுறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. சப்போஸ் இதே கொஸ்டின் இப்படின்னு வைங்களா. ஸோ 0.21 into 8 divided by 1.2 என்ன அர்த்தம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், எது ஜாஸ்தியாக இருக்குங்க, ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இன்ட்டு எத்தனை டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டு 2 டிஜிட் இருக்குது. ஸோ இன்ட்டு 100 டிவைட் பை இன்ட்டு 100 போடணும். அப்போ என்ன ஆயிரும், மேலே பாயிண்ட் போயிடும் கரெக்டாக. ஸோ 21 into 8ன்னு வரும். கீழே ஒரு பாயிண்ட் போய் ஒரு 0 ஆட் ஆயிரும். ஏன்னா 100ல் போடுறீங்க, அப்போ என்ன ஒரு 1 2 0 வரும். அதுக்கு போய் சால்வ் பண்ணணும் சரியா. ஸோ இது ரஃபுக்காண்டி சொன்னேன் சரியா. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 14. அடுத்த 6th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த 3rd ப்ரொபோஷனல். இங்கே வந்து 4th ப்ரொபோஷனல், இங்கே 3rd ப்ரொபோஷனல் சரியா. நம்பர் பாருங்கள் 2 தான் கொடுத்துருப்பாங்க, 12ம் 18ம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குல்ல, அதை 12:18 போட்டுடணும். அப்படி ஈக்குவல் டு கொடுத்து செகண்ட் நம்பர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். 4th நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னு போட்டு சால்வ் பண்ணணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு 2 நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க ரேஷியோவில். ஈக்குவல் போட்டுக்கிட்டு செகண்ட் நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இஸ் டூ எக்ஸ் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே அதே மாதிரி தான் 12 into x 12x, 18 into 18 போட்டுக்கோங்க. 12 இந்த கொண்டு போகிறேன். ஸோ 18 into 18 by 12 வரும். இதை நீ ஃபோரை கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 6s are 18, 3 4s are 12. அப்புறம் கட் பண்ணிங்கன்னா 2 3s are இங்கே 2 வரும். அப்புறம் கட் பண்ண 9, 9 3s are 27 சரியா. ஸோ 7th கொஸ்டின் பார்க்கணும். 8th கொஸ்டின் பார்த்துருவோம். அது கன்ஃபியூஷன் வரும் சரியா. ஸோ ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 3 + √2 and 12 - √32 சரியா. இது ஃபஸ்ட்டு பார்த்து 4th ப்ரொபோர்ஷனல், இது 3rd ப்ரொபோர்ஷனல், இது வந்து மீன் ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இது ஆக்சுவலாக கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் ஹை நம்பர் தான். பட் எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3 and 4 கொடுத்தா வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3 and 4. நீ என்ன பண்ண அப்படின்னா ரூட்டுக்குள்ளே m × n போட்டுக்கணும். விச் மீன்ஸ் m = 3, n = 4. ரூட்டுக்குள்ளே 3 × 4 போட்டு சால்வ் பண்ணால் கிடைக்கிறதா உங்களுடைய
மீன் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். சரியா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 + √2வும் 12 - √30 கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே கொண்டு போங்க, இன்ட்டு பண்ண போகிறீங்க. ஸோ இது இன்ட்டு இது போட்டிங்கன்னா 3 + √2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 12 இருக்குது, இங்கே √32 இருக்குது. அதை பிரித்து எழுதாமல் √32 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எப்படி பிரிக்கலாம், எல்சிஎம் எடுக்க 2 16 சார், அப்புறம் 2 8, அப்புறம் 2 4, அப்புறம் 2 2. எத்தனை 2 இருக்குது, பேரா 1 2 எடுத்துக்கலாமா, 4√2ன்னு 4√2. சரியா? அதுக்கப்புறம் இந்த 4 நான் தனியாக பிரிச்சுருக்கேன், காமன் வெளியே எடுத்திருக்கேன். காமன் எடுத்தேன்னா இங்கே 3 வரும், இங்கே வந்து 2 வரும், √2 வரும். கரெக்டு தானே? ஸோ இந்த இடத்துல வந்து நான் 4 வெளியே காமன் எடுத்திருக்கேன். ரைட்டா? அடுத்து பாருங்கள், என்ன ஃபார்மெட்டு, a + b × a - b. என்ன ஃபார்முலா, a² - b². 3² வந்து 9, ரூட் இது 2. சரியா? 12 இல்லை 2. ஸோ √2 ஹோல் ஸ்கொயர். √2வும் இந்த √2ம் 2ம் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 9 - 2 7. இந்த 4 வெளியே எடுத்தீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ 2√7. ஃபார்முலா என்னது, மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா ரூட்டுக்குள்ளே 2 முறையும் பெருக்க வேண்டியதான். சரியா? ஸோ பெருக்கி போட்டால் அது அவங்களோட ஆன்சர். அடுத்த 7th கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 25 / 2.5 = 5³ சரியா? ஸோ ரேஷியோ கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 25 என்ன பண்ணிக்கலாம், 5² போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, a பவர் m பவர் என்ன, a பவர் m இன்டுன்னு போடுவீங்க. ஸோ 2 × 2.5 வந்து நமக்கு 5 கிடைக்கும். ஸோ 5/5 = 5/3. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, சரி 5 இருக்குது. சரி மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது கட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 5/3 அப்படியே போயிடும், இங்கே 1 வரும். இங்கேயும் 5/3 போயிட்டு அப்புறம் பாக்கி என்ன இருக்கும், 5/2 இருக்கும். ஸோ 5/2 = 1. அதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். 25 = 1. 5² 25 தானே? ஸோ 25 = 1. அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 9th 10th 11th 12th இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் தயவு செஞ்சு விட்டுறாங்க. அந்த என்ன வேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பாருங்கள், ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:4 கேட்டிருக்காங்க. என்ன ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா கொடுத்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்துக்கணும். சரியா? கொடுத்த நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்துக்கணும். அதே இது சப் டூப்ளிகேட்னா கொடுத்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அதே இது ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா க்யூப் எடுத்துக்கணும். சப் டூப்ளிகேட்னா க்யூப் ரூட் எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? டூப்ளிகேட்னா கொடுத்த நம்பருக்கு ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கணும். சப் டூப்ளிகேட்னா கொடுத்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அப்புறம் ட்ரிப்ளிகேட்னா கொடுத்த வேல்யூக்கு க்யூப் எடுத்துக்கணும். சப் ட்ரிப்ளிகேட்னா கொடுத்த வேல்யூக்கு க்யூப் ரூட் எடுத்துக்கணும். ஸோ பார்க்கலாமா கொஸ்டின் பாருங்கள். டூப்ளிகேட் நம்பர் சரியா? ஸோ 2:4 என்ன சொன்னேன், அப்படியே ஸ்கொயர் எடுக்கணும். 2² வந்து 4, 4² வந்து 16. முடிஞ்சு போச்சா? சப்பத்தனமாக முடிஞ்சு போச்சா? அடுத்து சப் டூப்ளிகேட் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 வரும். 16 எடுத்திங்கன்னா 4 வரும். அதுமாதிரி ட்ரிப்ளிகேட் கேட்டால் என்ன பண்ணணும், க்யூப் எடுக்கணும். ஸோ 1³ வந்து 1, 10³ வந்து 1000. முடிஞ்சு போச்சா? அப்புறம் சப் டூப்ளிகேட் என்ன பண்ணணும், க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ 64 க்யூப் எடுத்தனா வரும் 4³ தானே 64. ஸோ 4:1. முடிஞ்சு போச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மெட்டு சம்மு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 13th கொஸ்டின் பாருங்கள். இஃப் P = Q இது மறந்த விட சரியா? ஸோ 4 டேர்மு ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவுசெய்து மறந்துடாங்க. கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மறந்துடாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 13th கொஸ்டின். இஃப் P = Q R = 1:2:4 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட்டுக்குள்ளே 5p² + q² + r². சரியா? இதெல்லாம் பார்த்து டக்குன்னு அவசரப்பட்டு தப்பாக பண்ணிடக்கூடாது. சரியா? சரி பாருங்கள். PQR நம்ம என்ன பண்ணிக்கலாம், Pக்கு 1 எடுத்துக்கலாம். ஸோ P/1, Qக்கு 2 எடுத்துக்கலாம். ஸோ Q/2 = R/4. மொத்தமாக ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே சேர்த்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு K எடுத்துக்கலாம். சரியா? ஸோ P/1, Q/2, R/4 எல்லாம் சேம் கொடுத்தனால எல்லாமே ஈக்குவல் பண்ணி Kன்னு எடுத்துக்கலாம். அப்படி Kன்னு எடுத்திங்கன்னா P/1 Kன்னு போட்டுக்கலாமா? அப்போ P = K × 1 K. Q/2 2 Kன்னு எடுத்துக்கலாமா? அப்போ Q என்ன வரும், 2 × K 2K. அப்போ R/4 Kன்னு எடுத்துக்கலாமா? அப்போ R என்ன வரும், 4 அங்கே ஒன்று போயிடலாம். ஸோ 4K. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாற்றிக்கலாமா? P வேல்யூ Q வேல்யூ K R வேல்யூ கிடச்சிட்டா இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? சரி பண்ணுங்கள். 5p². ஸோ 5p வேல்யூனா K. ஸோ K². அடுத்த Q² போட்டிருக்காங்க. ஸோ 2K. ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? என்ன வரும், 4K². R = 4K. இங்கே R என்ன இருக்குது, R². ஸோ போட்டுக்கலாமா? 16K²ன்னு அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 4² வந்து 16, K ஸ்கொயர் பண்ணால் K². ஓகே தானே? ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? 5 + 4 9, 9 + 16 25. ஸோ 25K². வெளியே எடுத்திங்கன்னா 5 சரியா? 25K² வெளியே எடுத்திங்கன்னா 5Kன்னு வரும். ஸோ Kக்கு மதிப்பு என்ன, P. ஸோ 5P. இதான் வந்து உங்களுடைய ஆன்சர். சரியா?
இது கரெக்டாக 16 20 ஓகே கரெக்ட் தான். அடுத்த 14th கொஸ்டின் பாருங்கள். x by y is equal to 3/2 then find 2x square plus 3y square is to 3x square minus 2y square. ஓகேவா? இங்கெல்லாம் என்ன இருக்குது, x ஸ்கொயர்னு இருக்குது. என்ன கொடுத்துருக்கான், xy தான் கொடுத்துருக்கான். ஸோ மாற்றிக்கலாமா, x by y is equal to 3/2னா x square by y square வந்து 3 square 9, 2 square வந்து 4. இந்த கொஸ்டினை 2 விதமாக பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். இது ஏன் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் யூஸ் ஆகும் சரியா. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டாக பார்த்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் சிக்கல் 9 கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒய் ஸ்கொயர் சிக்கல் 4 கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு என்ன 9, ஒய் ஸ்கொயர் வேல்யூ என்ன 4. இது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு சரியா. ஸோ 2 × எக்ஸ் ஸ்கொயர் என்ன 9, ஸோ 2 × 9 18 ப்ளஸ் 3y ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் வேல்யூ என்ன 4, 4 × 3 12 is 2. இங்கே என்ன இருக்குது 3x ஸ்கொயர், ஸோ 3 × 9 27 minus 2 × 4 8 பண்ணிக்கலாமா. 18 + 12 வந்து 30 is to 27 - 8 வந்து 19, 30 is to 19 வந்துச்சு ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா. அல்லது என்ன பண்ணிக்கணும், x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயருக்கு இந்த கொஸ்டினை மாற்றிக்கணும். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒய் ஸ்கொயர் காமனாக எடுத்து டிவைட் பண்ணிக்கலாமா. இங்கேயும் ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்கலாம், கீழே ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் கிடச்சிரும். அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி அப்படி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ லென்த்தி ப்ராசஸ் இதெல்லாம் அப்படி பார்த்துக்குங்க, ரைட்டாக பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இது வந்து ஈஸி மெத்தட், இது ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. ஏன் இது சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சப்போஸ் சில நேரங்களில் இந்த மாதிரி செய்ய முடியாது சரியா. ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட்டில் செய்ய முடியாமல் ஆகலாம். ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கொடுத்தா அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு ஏதாவது டேர்ம் இருக்குது அப்படின்னா அங்கே டேட்டா போட முடியாது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் காமன் டிவைட் பண்ணி என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல செம்ம மாற்றிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன், நான் சொல்லி தரல. பட் அப்படி பார்த்துக்கோங்க, ஈஸி தான், கேல்குலேஷன் தான் இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின். If 6a is equal to 11b is equal to 7c, find the value of a is to b is to c சரியா. ஸோ என்ன பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கான், a is to b is to c கேட்குறான். ஆனால் கொடுத்துருக்கிறது 6a 11b 7 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனை மாற்றணும். ஸோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 6க்கு 11க்கு 7க்கு எல்சிஎம் எடுக்கணும் சரியா. எல்சிஎம் என்ன எடுத்தீங்க அப்படின்னா 462 வரும். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம் கேட்கக்கூடாது, ஆல்ரெடி நிறைய சம் செஞ்சு போட்டாச்சு. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்சிஎம் நோட் எடுத்து பண்ணி பாருங்கள். 462 வருதா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். கேல்குலேஷன் தயவு செஞ்சு நான் விட்டுறக்கூடாது, கேல்குலேஷன் போட்டு பாருங்கள் சரியா. ஸோ 462 கிடைக்கும். அந்த 462 என்ன பண்ணுங்கன்னா இது கூட டிவைட் பண்ணிக்கலாம். 6a by 462, 11b by 462, 7c by 462 அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அப்புறம் கட் பண்ணிக்கலாமா. 6ம் 462 கட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், கட் பண்ணலாம். 6 7s are 42, ரிமைண்டர் வந்து 4 அப்புறம் ஒரு 7, ஸோ 77 நம்ம கட் பண்ணணும் சரியா. அடுத்த 11 இது கட் பண்ணிங்கன்னா 42 வரும், இது கட் பண்ணால் 66 வரும். ஸோ a by 77, b by 42 is equal to c by 66 சரியா. என்ன கொஸ்டின் கேட்குறான், a is to b is to c. அப்போ ஏக்கு மதிப்பு 77, பிக்கு மதிப்பு 42, சிக்கு மதிப்பு 66. 77 is to 42 is to 66 தான் உங்களுடைய ஆன்சர் சரியா. ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கஷ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.